வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி மகரதுண்டாயுதமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுதமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 4/10/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:18 வரை சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா அஷ்டமத்து குருவானப்பட்டவர் உங்க 7ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். இந்த நேரத்தில் துலா ராசிக்கு அஷ்டமத்து குரு. இந்த நேரத்தில் துலா ராசியில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு வக்ர யோகத்தை மீறி பல நன்மைகளை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தனக்காரகனாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய தொழில் வாய்ப்பை, புதிய திருமணத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் மேஷராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சில நல்ல விஷயங்கள் தேடி தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ரிஷபராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூட போகுது. புதிய நண்பர்கள் வாசல் தேடி வரப்போறாங்க. அன்பான பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய, ரத்னகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இன்று நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு கொடுக்கல் வாங்கலில் புதிய முயற்சிகள் கைகூட போகுது. ஏன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் விரை செலவு செய்தாவது பல நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக இருந்த இடையூறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் அலைச்சல்களை கொடுத்தாலும், சில பின்னடைவுகளை கொடுத்தாலும், அவற்றின் மூலமாக படிப்பினை கொடுத்து வருங்காலத்தில் நல்ல முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான போதனைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் காரைக்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய குன்னக்குடி முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம், முயற்சி ஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக பொருளாதார தடைகளை உடைத்து, தொழில் ரீதியாக இருந்த இன்னல்களை உடைத்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக, பயணம் வெற்றிகரமான பயணமாக அமையும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான், தனக்காரகனாக சந்திர பகவான் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறார், சனி பகவானும் சாதகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலவப்போது. இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் மன வருத்தங்களையும் தந்தாலும், குரு பகவான் வக்ரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகளை தேடி அலைந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கலில் அருள்பாலிக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது புதிய வாய்ப்புகளை தேடும் ஒரு அற்புதமான நாளாக
உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு புதிய வாய்ப்புகள் கைகூட போது நிலம், இடம், மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் விறுவிறு என்று சில நல்ல விஷயங்களை செய்து முடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் தஞ்சை திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய ராஜகுரு மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு சில புதிய முயற்சிகள் கைகூட போகுது. குரு பகவான் வக்ரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று பணவரவு, திடீரென்று பொருளாதார உயர்வு, திடீரென்று புதிய வாகனம் வாங்குவது என்று பல முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய, மொரட்டாண்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவி மனசு நினைச்சு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலவப்போது, சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய பவளவர்ண பெருமாளை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு சில விட்டகுறை தொட்டகுறையாக இருந்த பல விஷயங்கள் நடைபெற போகுது. ஏன்னா குரு வக்ரத்தை நோக்கி நகர்த்துகிறார். சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருக்கிறார், ஜென்ம சனியில். புதனும் சாதகமாக இருக்கிறார். சூரிய பகவான் மறைவுஸ்தானத்திலிருந்து மறைமுகமாக பல நன்மைகளை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் திருவாலங்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு சில இடையூறுகளை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும், சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறார் 7.5 சனி காலத்தில். குரு பகவான் 3ஆம் இடத்துல பயணம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ரத்தை நோக்கி நகர்த்தும் போது பயணத்தின் மூலியமாக வெற்றி, பயணத்தின் மூலியமாக பல புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வெளிநாட்டு செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சென்னை திருப்போரூரில் அருள்பாலிக்கக்கூடிய கந்தசாமி முருகனை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சந்திர தரிசனம். மாகாளி அமாவாசை முடிந்து 3வது பிறை சந்திரன். மாகாளி அமாவாசையில் நம்ம என்ன பார்த்தோம்? நமது முன்னோர்களை வீட்டில் அழைத்து வைத்து அவர்களின் மூலியமாக அவர்களின் அறிவுரையை கேட்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்மை செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிறைச்சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரபலம், சந்திர தரிசனம் செய்யும். இன்று பிறைச்சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனை தரிசனம் செய்யும் போது சந்திர தோஷமானது விலகி, புணர்வு தோஷமானது விலகி, தாயார் வழி பாட்டியோட ஆசி கிடைக்கப்பெற்று குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு பல தடைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தடைகள் விலகும். நான் படித்த படிப்பை என்னால் முடிக்க முடியல என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் படித்த படிப்பை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஆரம்பித்தா நான் தொழிலில் தடை நிறையா இருக்குது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த சந்திர தரிசனத்தை அனைவரும் பயன்படுத்தி முன்னோருடைய ஆசிகள் கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.